நீர் பரிசுத்தரப்பா, பரிசுத்தரப்பா. எங்கள் நடுவிலே மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவேன் என்றவரே. எங்களை வாழ்க்கையை நீ கட்டி மகிமையாய் வெளிப்படுவீராக. எங்கள் வாழ்க்கையை உமக்கு நேராய் திருப்புவீராக. உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை பலப்படுத்துவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளும். ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ. பாடுவோம். ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம். அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு தேவ கரத்தில் விட்டு கொடுத்து, ஆவியானவரே பிரசன்னம், பிரசன்னம், தேவ. இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. பாடுகள். பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ஆமெனா. பிரசன்னம், தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே. ஒரு விஷயம் கூட. உலகமெல்லாம், உலகமெல்லாம் மாயையான இந்த உலகத்திலே மாறாத நேசத்தை பற்றி கொள்ளும் பாக்கியத்தை தந்தவரே, உம்முடைய அன்பு எத்தனை பெரியது, உம்முடைய அன்பு எத்தனை உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. பிரசன்னமே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ. சொல்லுங்க. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, என்னை கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவர். கரம் பிடித்தவரே, கரம் பிடித்த எங்கள் தேவனே, எங்கள் கரம் பிடித்து பற்றி கொண்டவரே. ஹல்லேலூயா. கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம். நீரே பெரியவர். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட
அதிசயமே என்னை ஆட்கொண்ட அதிசயமே ஆறுதலே. ஆமென். ஆறுதலே. ஆட்கொண்டவரே ஆட்கொண்ட என்னை ஆட்கொண்ட ஆறுதலே ஆறுதலே. நீர் பேசுகிற வார்த்தை போதுமாட்டவரே, அதுவே எங்கள் ஆறுதல், அதுவே எங்களுக்கெல்லாம் பிரசன்னமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் போதும் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி பிரசன்னமே. ஆவியானவரே அர்ப்பணிக்கிறோம், ஒரு மனமாயுமை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே உடைய அளவில்லாத பிரசன்னம் ஆராதனை முழுவதையும் ஆளுகை செய்வதாக. தேவன் எழுந்தருளுவீராக, தேவன் உயர்ந்திருப்பீராக. ஒரு விஷயம் கூட பிரசன்னமே பிரசன்னம். ஆவியானவரே உம்முடைய தொடுதலை ஒவ்வொருவரும் உணரட்டும். ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை உம்மை தொடுவதாக, உம்முடைய வல்லமை எங்களை தொடுவதாகப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கைகளை தட்டி நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிற, உலாவி கொண்டிருக்கிற, அசைவாடுகிற தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாய் எல்லாரும் ஸ்தோத்திரங்களோடு ஒரு சில நிமிடங்கள் தேவன் இந்த நாளிலே மகிமையான காரியங்களை நம் மத்தியிலே செய்வாராக. அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குவாராக. அவருடைய வார்த்தையினால் வல்லமை வெளிப்படுவதாக. அவருடைய வார்த்தையினால் அற்புதங்கள் நடப்பதாக. அவருடைய வார்த்தையினால் கல்லான அத்தனை காரியங்களும் ஆமென் கரைந்து போவதாக. அவருடைய வார்த்தையினால் கற்பாறைகள் பிளக்கப்படுவதாக. அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட வேண்டியவைகள் உருவாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. மகிமையானவரே எங்கள் நடுவில் நீ பெரிய காரியங்களை செய்வீராக. எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும். ஆழ்த்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிருபையா எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிறவர்கள் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க. ஆன்லைன் மூலமா இணைந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் பேசப்படுகிற வார்த்தைகளினால் பலப்படவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. துவக்கம் முதல் முடிவு வரை தேவனுடைய ஆளுகைகள் நடுவில் இருக்கட்டும். ஆண்டவர் எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்திலே கர்த்தர் மகிமையான செயல்களை, உம்முடைய அதிசயங்களை, உம்முடைய அற்புதங்களை ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் இந்த நாளிலே தெய்வீக சுகத்தை, தெய்வீக விடுதலையை இந்த இடத்திலே கர்த்தர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவர் மனதுருகி அற்புதம் செய்தீர் என்று ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்குதப்பா. ஆண்டவரே அப்படியே உம்முடைய பிள்ளைகளை கண்டு உம்முடைய மனதுருக்கத்தினால இந்த நாளிலே அதிசயங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை இந்த நாளிலே கர்த்தர் செய்யுங்க. பயன்படுகிற பாத்திரங்களை கர்த்தர் பயன்படுத்துங்க. எல்லா தடைகளை மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வேலிக்குள்ள எங்களை வைத்திருக்கிறீர். உம்முடைய வேலிக்குள்ள உம்முடைய மகிமையான கிரியைகளை எங்கள் கண்ணார கண்டு ருசித்து அனுபவித்து புறப்பட கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 14வது நாள் ஜெபத்திலே கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம உட்காரும் போதே கொஞ்சம் இடங்களை அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு தான் இப்பொழுது இருக்க இடமில்லை, பாவம். ஆமே, எல்லாத்துலேயும் நம்ம விட்டு கொடுக்குறோம். நம்ம வீட்லேயும் விட்டு கொடுக்குறோம், சர்ச்சிலையும் விட்டு கொடுக்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமே, ஒரே ஒரு வாகனத்தை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கிறது. எனவே நான் அந்த வண்டி நம்பர் சொல்லுகிறேன். அந்த வாகனத்து
ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அறியாத வழியிலே அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். எனவே எதிர்பாருங்கள், கர்த்தரை மட்டும் நம்பியிருங்கள். ஆமா, எப்படி நடக்கும் என்ன நடக்குங்கிறதல்ல, கர்த்தர் எப்படி செய்யணுமோ அப்படி செய்வார். ஆமென். நம்ம நினைவுகள் அல்ல, அவர் நினைவுகள். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் வந்து செய்யணும்னு சொல்லும் போது அவர் வராமலே செய்வார். ஆண்டவரே நீங்க வரண்டா, நீங்க இருக்க இடத்துல செஞ்சா போதும் சொல்லும் போது அவர் வந்து செய்வார். இதுதான் தேவனுடைய செயல். நாம நினைக்கிறது போல அல்ல. அவருக்கு தெரியும் எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல இருக்கிற இடத்துல இருந்தே செய்யணும். இல்ல, அக்கினி நடுவில் வர வேண்டியிருந்து வந்தா. ஆமே, சிங்க குகையில கர்த்தர் வரல, தூதன் மட்டும் அனுப்பிட்டார். ஆமே, சில இடத்துல அவர் வரமாட்டார், வார்த்தையை மட்டும் அனுப்புவார். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அவர் வர்றது எவ்வளவு வல்லமையோ அப்படி அவர் அனுப்புற வார்த்தை வர்றது வல்லமை நம்புறவங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம். ஆமென். ஒரு வார்த்தை, உங்க வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையெல்லாம், எங்க வாழ்க்கையெல்லாம். ஆமே, ஒரு வார்த்தை. ஆமே, உண்மையா பாடுறீங்களா? ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். நமக்கு ஒரு வார்த்தையா சொன்னார், எவ்வளவு வார்த்தை சொல்லி இருக்கிறார். ஒரு வார்த்தையிலே வல்லமை வெளிப்படணும். எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்றல்ல, பல வார்த்தைகள். இந்த வார்த்தையினால் வல்லமை வெளிப்படும் என்று நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். பாடுங்கள். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறி. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே. ஆமென். உம் வார்த்தையிலே சுகம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை. இருளான வாழ்க்கையெல்லாம், இருளான வாழ்க்கையெல்லாம். பாடுகள். இருளான வாழ்க்கை, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியா. கண்ணீர் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை. உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், மதுரா எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும். எரிகோவின் தடைகள் எல்லாம், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். பாடுங்கள். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. போதுமே அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். தேங்க்யூ அப்பா. என் தேவனே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே
என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை. வியாதிகள் வறுமையெல்லாம், வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். இயேசுவின் நாமத்தினாலே என் ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தை குணமாக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆமென். உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சந்தோஷத்தோட நம்பிக்கையோட இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுங்கள். நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு விசை கூட சொல்லும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி, கண்ணீர் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை. என்னை பார்த்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. என் குடும்பத்தை பார்த்து சொன்னா போதப்பா. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவ மகிமை. ஆமென். பாடுகள். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் என் தேவனே. சொல்லு. வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே. இந்த வார்த்தை நம்பிக்கையோட. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம். ஆமென். நல்ல கைகளை தட்டி என் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கண்ணீரையும் களிப்பாய் மாற்றுகிற வார்த்தை அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. Thank you அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். அப்படி ஒரு வார்த்தை. நூற்றுக்கு அதிபதி வந்து கேட்டது, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். ஆமென். ஒரு காரியத்தை தீர்ப்பதற்கு அல்லது மாற்றுவதற்கு என் தெய்வத்திற்கு பல வார்த்தைகள் தேவையில்லை. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை. ஆபிரகாமை புறப்படும் போது சொல்லிட்டார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இதை சொன்ன பிறகு இனி எனக்கு இதுக்காக ஆண்டவரை அடுத்து அடுக்கடுக்க வார்த்தை தாங்க இப்படியெல்லாம் கேட்க தேவை இல்லை. லாசருவே வாண்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஆமென். அதன் பிறகு அவர் எதுவுமே பேசல, எழுப்பி வந்துட்டார். ஆமென். நூற்றுக்கு அதிபதி. ஆமென். கேட்கிறது ஆண்டு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. நான் என் வேலைக்காரன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லும் போது அவன் என்ன செய்வானோ அதே போல நீங்க அவன் பலவீனத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த வியாதி அவனை விட்டு மொத்தமா நீங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, வானம் உண்டாகட்டும் என்று சொன்னார். வானம் உண்டாயிற்று. ஆமென். மரங்கள், செடிகள், கொடிகள் உண்டாகட்டும் என்று சொன்னார். ஒரே வார்த்தை. ஆமென். என் வாழ்க்கையில் ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னா இதெல்லாம் உண்டாகுமா இப்படி எல்லாம் கேள்வி வரும்போது டப்புனுக்கு வீட்டுல இருந்து வெளியில வந்து இப்படி வானத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு கர்த்தருடைய சிருஷ்டிப்பை இப்படி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம சொல்லி உண்டாக முடியுமா? உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு புதிய காரியத்தை கண்டுபிடிக்கிறதற்கு அவன் படுற பாடு இருக்குது இல்ல, வருஷக்கணக்காகுது, எவ்வளவு செலவு செய்து எவ்வளவு காரியங்களை கற்றுக்கொண்டு. ஆனா ஆண்டவரை பாருங்க, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. ஆமென். ஒரே அதிகாரத்துல 6 நாள் படைக்கிறது ஒரே அதிகாரத்துல. நாமளா இருந்தா ஒரு புஸ்தகம் ஃபுல்லா எழுதுவோம். ஒரே அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனத்தில் ஆண்டவர் முடிச்சிட்டார். ஒவ்வொரு வசனத்தில் உண்டாகட்டும் என்றார், உண்டாயிடுச்சு. அவ்வளவுதான்.
ஆமென். அவருடைய வார்த்தை ஆமென் அசாத்தியமான காரியங்களை லேசாய் செய்து முடிக்க வல்லமை உள்ளது. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. 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 ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி. ஹல்லேலூயா. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி. இந்த 100க்கு அதிபதி வந்தது ஆண்டவர் வாயிலிருந்து எனக்குன்னு ஒரு வார்த்தை வந்தா போதும். ஆமென். எனக்குன்னு ஒரு வார்த்தை. ஆண்டவரே, நீங்க நிறைய பேர்ட்ட நிறைய வார்த்தை பேசிட்டு இருக்கிறீங்க. நான் இப்போ வந்தது எல்லாருக்கும் பேசுறது போல கேட்கறதுக்கு அல்ல, என் வீட்டுக்குன்னு ஒரு வார்த்தை தந்துட்டு போயிருங்க. ஆமென். ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. நீங்க 1 hour பேசுறீங்கல்ல, நீங்க ஒரு 1.5 மணிக்கு பேசுறீங்கல்ல, ஆமா, இது எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கும்போது இதுல ஒரே ஒரு வார்த்தை என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கைக்கு நீர் பேசுவீரானால், ஹல்லேலூயா, அவ்வளவுதான். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து இப்ப 1 hour செய்தியில நான் ஃபுல்லா உனக்கு ஆண்டவர் நீங்க எல்லாருக்கும் பேசும்போது அதுல அது மகளுக்காக வந்தவள் கேட்டது போல, ஆண்டவரே எனக்கு மொத்த அப்பம் தராட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த அப்பத்துல இருந்து ஒரு துணிக்க அப்படி கீழே விழல, அதாவது உங்ககிட்ட இருந்து ஒரு துணிக்க விழுந்தாலே அது என் வீட்டுக்கு போதுமானது ஆண்டவர், என் குடும்பத்துக்கு போதுமான. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தையோடு கூட பேசுவீராக? என் குறைக்ககத்து வரா ഞാൻ പോരാത്തവനാനേ, എന്റെ കൂടെ നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാനേ. എന്റെ പുറക്കകത്ത് വരാ ഞാൻ പോരാത്തവനാനേ, എന്റെ കൂടെ നിരിപ്പാനും. നല്ല കൈകളെ തട്ടി ഒരു വാക്ക് മതി, ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. ஒரு வாக்கு மதி, எனக்கு ஒரு விஷயம் கூட ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி. ஒரு வார்த்தை எனக்காக பேசுங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் இந்த கூட்டத்திலே ஆவியானவரே, என் குடும்பத்திற்காக வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி. അസാധ്യമൊന്നും അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ, அதிகாரத்தில் நின்னே போலாருமில்லே. பாடுங்கள். அசாத்தியமொன்னும் நின்னில் ഞാൻ കാണുന്നില്ലേ, அதிகாரத்தில் நின்னே போலாருமில்லே. ആമേൻ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞ, എൻ നിലവുകളും മാറും ஒரு வாக்கு நீ பறஞ்சா, என் ஜீவிதமாய வாழ்க்கையே மாறும் ஆண்டவரே, என் நினைவுகள் மாறும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீராக. நீ பறஞ்சா, நீ பறஞ்சால் தீனம் மாறும், நீ பறஞ்சால் மரணம் மாறும், நீ பறஞ்சால் தீனம் மாறும், நீ பறஞ்சால் இயேசுவே இயேசுவே நீ பறஞ்சால் மாறாததெந்துள்ளு, இயேசுவே நீ பர. நல்ல கைகளை தட்டி ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி. இயேசுவே ஒவ்வொருவருக்கான வார்த்தை வரட்டப்பா. இந்த நாளில் உடைய ரேமா வார்த்தை ஒவ்வொருவருக்கு வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்திற்கு வருவதாக. ஆமென். ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஹல்லேலூயா. എനിക്ക് പുകഴാൻ ആരോ, എനിക്ക് പുകഴാൻ ആരും ഈ ഭൂമിയിലില്ലേ, യേശുവിനെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ലേ. പാടുകൾ. എനിക്ക് പുകഴാൻ ആരും ഈ ഭൂമിയിലില്ലേ, യേശുവിനെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരും. ആമേൻ. എൻ നിരാശകൾ മാറും,
ஒரு வாக்கு நீ പറഞ്ഞാൽ என் பிளவுகளும் மாறும். ஒரு வாக்கு நீ പറഞ്ഞാൽ என் நிராசைகள் மாறும். ஒரு வாக்கு நீ പറഞ്ഞാൽ என் பிளவுகளும் மாறும். ஒரு வாக்கு நீ പറഞ്ഞാൽ പാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും. നീ യേശുവേ നീ പറഞ്ഞാൽ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതില്ലുള്ളൂ. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ ഓ ഒരു വാക്ക് മതി, ഒരു വാക്ക് മതി. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்திலே ஒவ்வொருவரோடு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை ஆண்டவரே சொல்லுகிற ஒரு வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும். அப்பா, எங்கள் பிளவுகளை திரும்ப கட்டும் ஆண்டவரே. ஒரு வாக்கு, வாக்கு மதி. பேசுகிற தெய்வமே, பேசுகிறவரே, வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி. வார்த்தை புறப்படட்டும், வார்த்தை வல்லமையோடு புறப்படட்டும். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. La karamana shantalaria terabo. Hallelujah. ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி. நீ பேசுகிற வார்த்தைகள் ஆமென். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது என்ற வார்த்தைப்படி இன்று கேட்கப்படி மகிழ பண்ணுவீராக. கேட்கிற வார்த்தைகள் உள்ளத்தை உயிர்ப்பிக்கட்டும், உடைந்ததை உருவாக்கட்டும், இடிக்கப்பட்டது கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒரு வாக்கு மதி, வாக்கு மதி. நல்ல கைகளை தட்டி என் தேவன் வார்த்தை அனுப்பி குணமாக்க போகிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்க போகிறார். லக்கரபல சந்தலரியா தரபலவா லேப்ராமா மாமா சந்தலரியா தரபலவா. வார்த்தை வருகிறது, வசனம் சந்திக்க வருகிறது. இன்றைக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் உங்களை குணமாக்கும், உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை பலப்படுத்தும். வந்தது போல அல்ல. லக்கரபல சந்தலரியா தரபலவா உதரியா தரா லிக்கரபல சந்தலரா. பல நாள் இடிக்கப்பட்டு கிடந்த மதில்கள் திரும்ப கட்டப்பட போகிறது. உயிர்ப்பிக்கப்படாத உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய போகிறது. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. rakaba shanta rabala dariyata raba likaraba shanta rabala bodariyata rabala likarabala shaladariya rabala bodariyata raba. Hallelujah. வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர், வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர். இயேசுவின் நாமத்தில் இன்று பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொருவரும் நம்பி நம்பி பெற்றுக் கொள்ளட்டும். ஆமென். புறப்பட்டு போகும்போதே அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக. நம்பி போனா போகிற வழியிலே அவன் கேட்டது போல, அவன் சந்தித்த நன்மையை போல நம்பி புறப்படும் போதே வார்த்தை நிறைவேறுவதாக. ஆவியானவரே, உம்முடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு மதி. எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி. எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி. ஒரு விஷயம், ரெண்டு கரங்களை உயர்த்த முடியும். எத்தனை பேர் அந்த 100க்கு அதிபதி போல சொல்ல முடியும்? எனக்காக ஒரு வார்த்தை, எனக்காக ஒரு வார்த்தை. நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்காக, என் குடும்பத்திற்காக நீ சொல்லி அனுப்பு. நீ என்னிடத்தில் என்னை பார்த்து ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை கேளுங்க, கேளுங்க. அப்படியே ஜெபிக்க தேவ சமூகத்தில். ரிபானா சந்தல ரபல. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அவருடைய வார்த்தை கட்டுகிற வார்த்தை, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணின வார்த்தை, இடிக்கப்பட்ட வாழ்க்கையை கட்டுகிற வார்த்தை. ஆமென். பலவீனப்பட்ட சரீரத்தை பலப்படுத்துகிற வார்த்தை. வசனம் குணமாக்கும்,
வசனம் உயிர்ப்பிக்கும், வசனம் நிலை நிறுத்தும், வசனம் என்னை திரும்ப நிலை நிறுத்தி நிற்க பண்ணும், வசனம் என்னை தலை தூக்கி நிற்க பண்ணும், வசனம் எனக்கானதை உருவாக்கி கொண்டிருக்கும். வசனம் என்னை திருத்தும், வசனம் என்னை குணமாக்கும், வசனம் என் பாவத்தை அவிழ்க்கும், வசனம் என் சாபத்தை உடைக்கும். ஆமென். பரலோக வார்த்தை இன்றைக்கு என் வாழ்க்கை, என் கூடாரத்தை உயிர்ப்பிக்க போகிறது என்று நம்புகிறவர்கள், Glory Father. அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு ஒரு சில நிமிடங்கள் ஆவி நிறைவோடு இதோ தேவ வல்லமையோடு 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 அன்று எசேக்கியேல் உரைத்த போது ஆவி ஊடுருவினது போல இதோ ஆவியானவர் உங்களுக்குள்ளே லகரபல சந்தல ரியாத ரபலபோ லிகரப ஷகத ரியாதலரே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்குமே ஆண்டவர். என்னோடு பேசுகிற வார்த்தை மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா. அவன் சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா. உடன்படிக்கை தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கை தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு எந்த தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. எனக்கு சொன்ன வார்த்தைகள் பொய் சொல்லாது, என்னோடு பேசின வார்த்தைகள் பொய் சொல்லாது. சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிப்பி, சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை ரமஷந்தல ரமஹந்தலரே லேப்ரகபஷகத. ஓ என் கையை கொண்டு, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. எஸ் லார்ட். சொல்லி நம்ப பண்ணினவர் ஏமாற்ற மாட்டார், ஏமாற்றி அனுப்ப மாட்டார். நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளைகள் மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே. நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து, நீ நம்ப பண்ணின நீ ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ சொல்லிய வார்த்தைகள் போல்
நீ சொல்ல போகிற வார்த்தைகள் போதும். மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அவருடைய வார்த்தையினால் என்னை தேற்றுகிறவர், வார்த்தை நிறைவேற்றி என்னை மகிழ்ச்சியாக்குகிறவர், அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நம்பி போனவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அவர் என்ன சொன்னாரோ அது நிறைவேறி இருக்கிறது. ஆமென். யோவான் 4வது அதிகாரம் தெரிந்த பலமுறை தியானித்திருக்கிற ஒரு வேத பகுதி. ஆனாலும் ஆவியானவர் இன்று காலையில இந்த வசனத்தை நினைப்பூட்டியே எழும்ப வைத்தார். ஆமென். ராஜாவின் மனுஷன் தன் பிள்ளை சாகிறதற்கு முன்பாக 49வது வசனம் 4வது அதிகாரம் 49வது வசனம் சொல்லப்படுகிறது. ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ராஜாவின் மனுஷன் சொல்றது, பிள்ளை சாக கிடக்கிறான். இயேசு சொல்றார், பிள்ளை பிழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. சிலது செத்துடுச்சுன்னு வந்த உள்ளத்துக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அது பிழைச்சிருக்கு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ வந்து இவன் கேட்கிற ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்கு. ஆண்டவரே, நீங்க வரணும். ஆண்டவர் சொல்ல, நீ போன்றார். நான் வரல, நீ போ. ஆனா என் வார்த்தை வருது, உன் மகன் பிழைத்திருக்கிறான். ஒரு காரியத்தை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். விஷயத்தை சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லாதீங்க. ஆமென். ஆண்டவரே, நீங்க வந்து எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி கேட்காதீங்க. ஆண்டவர், என் வீட்டுக்கு வந்து நீங்க என் பிள்ளைய தொடுங்க இப்படி கேட்காதீங்க. விஷயத்தை சொல்லுங்க. எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறது அவர் பார்த்துப்பா. ஹல்லேலூயா. இவன் வந்து கேட்டது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று அல்ல. இவன் வந்து கேட்கிறது, ஆண்டவரே நீங்க வீட்டுக்கு வரணும். அப்ப இவனுடைய ஒரு நினைவு ஒன்று இருக்கிறது. வீட்டுல இருந்து வரும்போது எதுக்குண்டா, இயேசு எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் பிள்ளைக்கு மேல இயேசு கை வைக்கணும். அப்படி வச்சிட்டார்னா என் பிள்ளை பிழைச்சிரும். நம்பிக்கை நல்லது, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நல்லது. ஆனா இந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை நம்ம கொடுக்க கூடாது. ஆமென். நேற்றை கேட்டோமே, அவர் அறியாத வழியில் அற்புதம் செய்கிறவர். ஆமென். என் நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், அவர் வழிகள் அல்ல என் வழிகள். அவர் அதை எப்படி செய்யணும் தீர்மானிக்கிறது என்பது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. என் விஷயத்தை சொல்லுவது தப்பு கிடையாது. ஆனா அதை நீங்க இப்படிதான் செய்யணும்னு நான் அவரை இழுக்கிறேன் பாருங்க. தேவர் அற்புதத்தை செய்யும் போதெல்லாம் பாருங்க, ஏன் அந்த செவிட்டு எப்பத்தா என்று சொல்லி அற்புதம் கொடுத்தவன் வாழ்க்கையில் அவங்க வந்து கேட்கறது என்னன்னா, ஆண்டவர் உங்களுடைய கரத்தை வையும். ஆனா ஆண்டவர் செய்கிறது வித்தியாசமா செய்கிறார். விஷயத்தை சொல்லுங்கள். ஆண்டவரை சுகம் வேணுமா, சுகம் கேளுங்க. ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கும் கேளுங்க. ஆண்டவர், ஆனா அதை இப்படி செய்யுங்க அப்படி அல்ல. ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுங்க, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்து இருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், அவருக்கு தெரியும் இதை எப்படி முடிக்கணும், அவருக்கு தெரியும் இந்த காரியத்தில் என்ன எப்படி அற்புதம் செய்ய வேண்டும். வார்த்தையை அனுப்பி செய்யணுமா இல்ல வந்து செய்யணுமா என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமா, என் லைஃப்ல இந்த காரியம் எப்படி நிறைவேற வேண்டும் என்பதை தீர்மானிப்பது கர்த்தர். எல்லாருக்கும் ஒரே விதத்தில் அற்புதம் நடக்கும்போது ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வித்தியாசமா தான் செய்வார். எல்லாருக்கும் ஒரு ட்ராக்ல எல்லாரும் போறாங்க, அந்த ட்ராக்ல போற எல்லாருக்கும் சக்சஸ் ஆகுது. ஆனா எனக்கு மட்டும் சக்சஸ் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த வழி இல்ல. நம்ம திரும்ப பிரேயர் வைக்கிறது, ஆண்டவர் எனக்கு அந்த வழியில தான் இல்ல. இவன் வந்து கேட்கறது, ஆண்டவரே நீ ஆண்டவர் நம்பி வந்த காரியம் ஓகே, ஆனா நீ கேட்கிற ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, ஆண்டவர் நீங்க வந்து செய்யுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ போ உன் பிள்ளை, நீ என்ன நம்பி வந்திருக்கிற, நீ வந்த காரியம் நடக்குது. ஆனா நீ நினைச்சது போல செய்யல, ஆனா நீ நினையாத வழியில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென்.
முதலாவது ஒரு காரியத்தை அன்போடு சொல்லுகிற சபையே, ஆமா, என்னுடைய எந்த விஷயமானாலும் என் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆனா நான் விஷயத்தை சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் கவலைகள் எல்லாம் வையுங்கள், தெரியப்படுத்துங்கள். ஆனா எனக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவர், இதை இந்த வழியில செய்யுங்க ஆண்டவரே, நீங்க இப்படி செய்யுங்க ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, நீங்க செஞ்சு முடிச்சிருங்க ஆண்டவரே. ஆமே. இவர் வந்து கேட்கறது ஒண்ணு. இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு அவன் நடத்துற ட்ராக்கிங் ஒண்ணு. அவனை நடத்தும் போது சும்மா நடத்தவில்லை, வார்த்தையை கொடுத்து அனுப்புறார். என்ன கொடுத்து அனுப்புறார்? உன் மகன் பிழைத்திருக்கிறான். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டதும் அடுத்து அவன் செய்கிற காரியத்தை கவனிங்கள். 50வது வசனம் கடைசி சொல்லப்படுகிறது. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி அனுப்புறார், நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறார். அவன் வந்து கேட்டது ஒண்ணு, அவன் நினைச்சது போல இப்ப கர்த்தர் செய்யல. மாறாய் அவர் ஒரு வார்த்தையை மட்டும்தான் கொடுத்து அனுப்புறார். இந்த இடத்துல அவன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கலாம். சரி, நான் வந்து கூப்பிட்டு அவர் வரலையே, நான் வந்து நினைச்சது ஒண்ணு, ஆனா ஆண்டவரை நான் இப்படி நடத்தலையே. இப்படி அவன் கொஞ்சம் சோர்ந்து நம்பிக்கை இல்லாமல் போகல. வந்த காரியத்தின்படி அவர் செய்யவில்லைங்கிற அந்த கவலையை தூக்கி எறிந்து விட்டு, நான் நினைச்சது போல செய்யாட்டாலும் நான் நினைக்காத ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை பேசி இருக்கிறார். நான் வந்து வெறுமையா போகல, வார்த்தையோட போறேன். அன்பு சபையை, வந்துட்டு வெறுமையா அனுப்புறாருன்னா நீங்க ஃபீல் பண்ணலாம். வந்து வார்த்தையை தந்து அனுப்புறாருன்னா நம்பி புறப்படுங்க, நம்பி புறப்பட்டுருங்க. ஹல்லேலூயா. வந்து ஆமா, நான் நினைச்சது போல கர்த்தர் என் கையை பிடிச்சு ஒண்ணும் செய்யல, என் கண்ணை தொட்டு ஒண்ணும் செய்யல, என் தலையில கை வச்சு பாஸ்ட் ஒண்ணு, இதெல்லாம் வார்த்தை வந்துருச்சா, அதன் பிறகு நீங்க நம்பி புறப்படுங்க. நீங்க வீட்டுல இருந்து வரும்போது என்ன விடுதலை கிடைக்கும் என்று நம்பி வந்தீர்களோ, இங்க இருந்து நம்பி புறப்படுங்கள், வார்த்தையோடு புறப்படுங்கள். போகிற வழியில் அற்புதத்தை காண வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது இவன் நம்பி புறப்பட்டு போகும்போது, அவன் போகிற வழியில் வீட்டிலிருந்து ஊழியர்கள் வந்து சொல்லுகிறார்கள். 51வது வசனம், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் சாட்சி சொல்லப்படுது. உயிரோடு இருக்கிறான்னு சொல்லல, சுகமாகிட்டுன்னு சொல்லல. ஆமா, இயேசு என்ன வேர்டு யூஸ் பண்ணாரோ அதே வேர்டு தான் சாட்சியா யூஸ் ஆகுது. ஆண்டவர் சொன்னது பிழைத்திருக்கிறான் என்று சொன்னது போல, வீட்டில இருந்து வந்தவங்க என்னதான் சொல்றாங்க? பிழைத்திருக்கிறார்கள், பிழைத்திருக்கிறான். ஆமே. இந்த ஒரு சாட்சி கேட்பதற்கு இங்க 2 காரியம் அப்ளை ஆகுது. 1 வார்த்தை, 2 விசுவாசம். ஆமே. வார்த்தை அவர் தந்துருவார். இனி அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு இந்த வார்த்தையோடு கூட ஒன்று ஆட் ஆகணும், அதுதான் ஃபெய்த். அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் நம்பி போனான், நம்பி போனான். எனக்கு இங்க அநேக வார்த்தை கத்த தாரார். இனி இந்த வார்த்தை நிறைவேறுவது யார் கையில இருக்கு தெரியுமா? நம்ம கையில தான் இருக்கு, நம்முடைய ஃபெய்த்ல தான் இருக்கு. நேற்றுக்கு அதுக்கு தான் ஆண்டவர் ஜெபிக்க வச்சிருக்கிறார். ஃபெய்த்தில் வீக் ஆயிராதீங்க, விசுவாசத்தில் பலவீனமாயிராதீங்க. அவன் வந்து கேட்ட ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. ஆண்டவரே, பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, சாகிறதுக்கு முன்னாடி அற்புதம், சாகிறதுக்கு முன்னாடி அற்புதம். பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். சாகிறதுக்கு முன்னாடி, சில காரியங்கள் முடிகிறதற்கு முன்பாக என் லைஃப்ல கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட, வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆமே. ஆண்டவருடைய வார்த்தை கூட நம்முடைய விசுவாசம் ஆட் ஆகணும். ஆமே. எழுதுறவங்க எழுதிக்கோங்க, வார்த்தை பிளஸ் விசுவாசம் ஈக்குவல் டு அற்புதம். இந்த பிளஸ் எல்லாம் போட்டு எழுத தெரிஞ்ச நாங்க படிச்சிருப்போம், பாஸ்டர் சொல்றது மாதிரி இருக்கு. இருந்தாலும் தெரிஞ்சது போல எழுதுங்க. வார்த்தை பிளஸ் விசுவாசம், வேர்ட் பிளஸ் ஃபெய்த் ஈக்குவல் டு மிராக்கிள். வார்த்தை கூட விசுவாசம் ஆட் ஆகாமல் அற்புதத்தை நம்மால் பார்க்க முடியாது. 100க்கு அதிபதி வீட்டுல இருந்து விசுவாசத்தோட வந்துட்டார். அந்த விசுவாசத்துக்கு கூட ஆண்டவர் வேர்டை ஆட் பண்றார்.
என்ன விசுவாசத்தோட? ஆண்டவர் நீ ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். வீட்டுல இருந்து வரும்போது ஃபெய்த்தை எடுத்துட்டே வரார் ஆண்டவர். இது இந்த பிளஸ் கூட நீங்க வேர்ட் ஆட் பண்ணிருங்க. அந்த வேர்ட் ஆண்டவர் ஆட் பண்ணாரு, வீட்டுல அற்புதம் நடக்கு. இந்த ராஜாவின் மனுஷன் வீட்டுல இருந்து வரும்போது ஃபெய்த்தை கொண்டு வரல, வந்த உடனே வேர்ட் வந்தது, அவன் ஃபெய்த்தை ஆட் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல இருந்து வரும்போது ஃபெய்த்தோட வராட்டாலும் பரவாயில்ல, ஆனா இங்க வேர்ட் வந்த பிறகு ஃபெய்த்தோட புறப்படுங்க, அற்புதத்தை கர்த்தர் காண பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? வார்த்தை வருதுன்னா விசுவாசத்தை அப்ளை பண்ணிருங்க. வார்த்தை அனுப்பி அது எப்படி என் பிள்ளை குணமாகும்? என் பிள்ளை எங்கேயோ இருக்கிறான், இங்க இருந்து சொல்ற வார்த்தை அங்க எப்படி கிரியை செய்யும்? ஆமென். அவன் போய் அற்புதத்தை பார்த்த பிறகு நம்பினான் என்று வேதம் சொல்லவில்லை, நம்பி போனான், அற்புதத்தை கண்டான். நான் பார்த்த கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல பாக்கியவான்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இல்ல அற்புதம் நடந்த பிறகு நம்பி, அப்படி அல்ல, நம்பி போனான் அற்புதம். ஆமென். 100க்கு அதிபதி நம்பி வந்தான், வேர்ட் ஆட் பண்றார். இவருக்கு வேர்ட் கிடைச்ச அந்தோடு கூட விசுவாசத்தை ஆட் போடுறார், அற்புதம் நடக்குது. வார்த்தையோடு விசுவாசம் ஆட் ஆகாமல் வாழ்க்கையில் மிராக்கிள் அற்புதத்தை பார்க்க முடியாது. எனவேதான் விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. ஆமென். நம்ம பேரை என்ன தெரியுமா? விசுவாசிகள். இந்த விசுவாசிகளுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா தேவனுடைய வார்த்தைக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிங்க. ஒரு வார்த்தை தந்தாரா? என்கிட்ட நிறைய ஆண்டவர் பேசல, ஆனா ஒரு வார்த்தையாவது பேசி இருக்கிறா. நான் விசுவாசித்து புறப்படுகிறேன், நம்பி நிற்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவர் என் வாழ்வின் கதவை, எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் ஒரு வார்த்தைங்க. இன்னைக்கும் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கூட பேசுவார். ஆராதின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் அதை தான் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கை கத்தர் உயிர்ப்பிக்க போகிறார், சில வாழ்க்கை திரும்ப கத்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். அநேக வார்த்தை கத்தர் குணமாக்க போகிறார். ஆமென். மன காயங்களை கத்தர் இன்றைக்கு ஆற்ற போகிறார். அநேக சரீர பலவீனங்களை கத்தர் விடுதலை தர போகிறார். அநேக பாவ கட்டில கத்தர் விடுதலை ஆக்க போகிறார். வார்த்தையை நம்புங்க. ஹல்லேலூயா. ஆனா எப்படி நம்பணும்? ஆண்டவரே எல்லாருக்கிட்ட பேசுறீங்க, எனக்குன்னு ஒரு வார்த்தை பேசுங்க. ஆமென். இந்த 100க்கு அதிபதி வந்தது ஆண்டவர், ஏன்னா அவர் நிறைய பேசிட்டு இருக்கிறார், எல்லார்கிட்டே பேசிட்டு இருக்கும் போது 100க்கு அதிபதி வந்து ஆண்டவர் எல்லாரையும் போல கேட்க வரல, எனக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன், எனக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க வந்து. இப்ப ராஜாவின் மனுஷன் நம்பி புறப்பட ரீசன் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை அவர் எல்லார்கிட்டையும் பேசல, என்கிட்ட பேசி இருக்கிறார். குமாரன் அவனுக்கான ரேமா வந்ததும் அவன் எப்படி புறப்படுறான்னா நம்பி புறப்படுறான். அன்பான தேவ பிள்ளையே, அவன் சபையில் ஒரு வார்த்தை உங்களுக்குன்னு வருதுன்னா நீங்க புறப்படும் போது நம்பிக்கையோட புறப்படுங்க. அவன் நீங்கள் போன பிறகல்ல, போய் கொண்டிருக்கும் போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தை அவர் பேசிடுவார், அவர் உண்மை உள்ளவர். ஆனா இந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற அடுத்த சொல்யூஷன் நம்ம கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. எனவேதான் நல்ல நிலமா இருந்து சந்தேகப்படாமல், பலவீனத்துக்கு இடம் கொடுக்காமல், இது எப்படி சாத்தியம், இனி இது எப்படி நடக்கும்? ஆமா, இவர் இங்க இருந்து பேசினா என் வீட்டுல எப்படி அற்புதம் நடக்கும், நான் இங்க ஜெபிச்சா எப்படி என் காரியத்துல அங்க ஒரு அற்புதம் நடக்கும், இந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம, இத்தனை நாள் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனி எப்படி இந்த வார்த்தை நிறைவேற, இப்படிப்பட்ட சந்தேகம் சொல்றது கர்த்தரானால், வார்த்தை பலிபீடத்திலிருந்து வருகிறதானால் நம்பி புறப்படுங்கள். போகிற வழியில் கர்த்தர் சாட்சியை கேட்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். விஷயத்தை சொல்லுங்க, என்ன செய்யணும்னு அவர் பார்த்துப்பார். ஆமென். தொட வேண்டிய இடத்துல தொடுவார், பார்க்க வேண்டிய காரியத்தை பார்ப்பார். ஆமென். பேச வேண்டிய இடத்துல அவர் பேசுவார். செயல்படுத்துறது கர்த்தருடைய வேலை. ஆமென். செயல்பட வைக்கிறதா நம்ம வேலை. ஆண்டவரே நீங்க செயல்படணும், செயல்படணும். செயல்படுவதற்கு ஆமென் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு நம்பி புறப்படுங்க. விசுவாசம் தேவனை கனப்படுத்தும், தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஆமென். எனவேதான் 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு தேவனால் கூடாத காரியம், அதுக்கு ஒத்த இன்னொரு வார்த்தை தான் விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறவனால் தேவனால் எப்படி கூடாத காரியம் ஒன்றும் இல்லையோ
அதே போல அவரை முழுமையா விசுவாசிக்கிறோம். லைஃப்ல கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் எனக்காக ஒரு ரேமா வேர்டை இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் தருவார். நான் நம்பி புறப்படுவேன், போகிற வழியில் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்துல இந்த பாடலை சந்தோஷத்தோட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். நல்ல கைகளை தட்டி எப்பத்தா என்று சொல்லி திறக்கிற தேவன் என் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி, ஆமென், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் திறந்தேன். ஆமென். சாகிறதுக்கு முன்பாக ஆண்டவரே இது அற்புதம் நடக்கணும்பான்னு வந்தவனுக்கு, ஆமென், பிள்ளை சாகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டான். ஆமென். வார்த்தை சாகிறதுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. ஆமென். இந்த வசனத்தை வச்சு சொல்றேன், வார்த்தை சாகிறதுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு சொன்ன வார்த்தை என் வாழ்க்கை முடிவதற்கு முன்பாக நிறைவேறி விடும். இந்த காரியங்கள் முடிவதற்கு முன்பாக நிறைவேறி விடும் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷத்தோடு வார்த்தைகளை நம்பிக்கையோடு அறிக்கைப்படி, எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வில் கதவை திறந்தீர். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வில் கதவை, வானத்திலானாலும் வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து. சந்தோஷமா எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவர், என்னை பார்த்து ஒரு வார்த்தை இந்த நாளிலே பேசும் ஆண்டவரே. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வில் கதவை, செங்கடலானாலும் செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் ஹல்லேலூயா மானாலும் உம்மை, ஆமே, எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வில் கதவை திறந்தீர். எப்பத்தா என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படட்டும். குருடான கண்கள், குருடான கண்கள், ஆடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். ஊமையான வாய்கள், மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். குருடான கண்கள், ஆடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். ஊமையான வாய்கள், மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி விசுவாசிக்கிற ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் நீர் பேசுகிற வார்த்தையை நம்பி புறப்பட போகிறோம். எங்கள் கண்கள் அதிசயங்களை காண போகிறது. பாவக்கட்டானாலும் பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் உம் நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் உம் வல்லமையால் திறக்கும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசுவின் நாமத்தினால், ஆமே, சிறை கதவானாலும் கல்லறையானாலும், ஓ விசுவாசித்து எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவர் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு அநேக வாசல்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் வார்த்தையினால் திறக்கப்படுவதாக, வார்த்தையினால் திறக்கப்படுவதாக. எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, ஆமே, ஓ ரபல சந்தலராதரா, எப்பத்தா என்று சொல்லி திற
திறக்கிறவரே. சொல்லுங்க, எப்பத்தா எப்பத்தா திறந்திடு, திறக்கப்படுவாயாக இயேசுவின் நாமத்திலே. கடைசியா எப்பத்தா. ஆமென். நல்ல கைகளை தட்டி என் வாழ்க்கையில் வாசல்களை திறக்கிறவர் அவரே. அவர் நாமத்தினால் திறக்கும், அவர் சொல்லிய வார்த்தையினால் திறக்கும். ஆமென். சாகிறதுக்கு முன்பாக, ஆமென், முடிகிறதற்கு முன்பாக முடிந்தது என்று சொல்ல விடாமல், ஆமென், என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை காண பண்ணுவார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. சாக விட மாட்டார். வாக்குத்தத்தம் சாக விட மாட்டார். வார்த்தையை சாக விட மாட்டார். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. இந்த நாளில நம்பி புறப்படுங்கள். வார்த்தையை சுதந்திரித்து விசுவாசத்தோடு புறப்படுங்கள். அற்புதம் விளங்கும், அற்புதம் விளங்கும். ஷலபரபல கதரிபனமோ சந்தலரியாதரபலமா லோரி கபல சந்தலரியாதரபலமோதரியாதரா. விடுதலை, விடுதலை. அவர் சொல்லிய ஒரு வார்த்தையும் அவன் நிறைவேறாமல் போகாது. இஸ்ரவேலுக்கு சொல்லிய நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் அவர் தரையிலே விடவில்லை, தரையிலே விடவில்லை. அனுப்பப்பட்ட வார்த்தைகள், சொல்லி அனுப்பின வார்த்தைகள் கண்களுக்கு முன்பாய் நிறைவேறும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் தேவன் நல்லவர். இஸ்ரவேலுக்கு சொல்லிய நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழ அவர் விடவில்லை, தரையிலே விழ அவர் விடவில்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புகிறீர்கள்? எனக்கு சொல்லிய நல்வார்த்தைகளில் ஒன்றும் ஒரு வார்த்தை கூட, அது என்னைக்கோ பேசி இருந்திருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை பிடித்துக் கொண்டு பல ஆண்டுகளா, பல நாட்களா, அன்னைக்கு அவர் என்கிட்ட இப்படி பேசினார் என்ற ஒரு வார்த்தையினாலும் பிடித்து பிடித்து நடந்து கொண்டிருக்கிற உள்ளமே, விசுவாசத்தை தளர விட்டு விடாதீர்கள். அவர் ஒரு விசை எழுதினதை மறுவிசை திருத்துகிற தெய்வம் கிடையாது. அவர் ஒரு விசை சொன்னதை மாற்றி பேசுகிற தெய்வம் கிடையாது. அவர் வாயிலிருந்து இதுவரை வெறுமையான ஒரு வார்த்தை வந்தது கிடையாது. நிறைவேறாமல் அஞ்சு ஒன்றும் இன்றைக்கு இன்னொன்று பேசுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறது. அவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ, அவர் அனுப்பின வார்த்தை மாறாதவைகளே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் சொல்லிய வார்த்தையில் ஒன்று கூட. ஹalleluya, 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 ஹalleluya. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியோ, ஆமென், சொன்ன வார்த்தையை மறந்து ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில், ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை. வார்த்தை தந்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் சொல்லி அனுப்பினது ஏமாற்றுவதற்கல்ல. ஆமென். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னது, ஹalleluya, நீர் சொன்னதை. ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். அந்த ஒரு வார்த்தை, என்கிட்ட பேசி இருக்கிற ஒரு வார்த்தை, அது நிறைவேறாமல் என் ஓட்ட முடியாது நம்புறோம். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். நம்புகிற ஆண்டவரே,
வார்த்தையோடு விசுவாசத்தை கூட்டுங்கள். வார்த்தையோடு விசுவாசத்தை கூட்டுங்கள். வல்லமை வெளிப்படும். வல்லமை வெளிப்படும். என்னைக்கோ சொன்ன வார்த்தை வருஷங்கள் பல ஆயிடுச்சு ஆண்டவரே, வருஷங்கள் பல ஆயிடுச்சு அப்பா. தீபத்தை அணைய விடவில்லையே, இன்றைக்கு எரிய வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆமே, சத்துரு அணைக்க நினைத்த எத்தனையோ தருணங்கள் அணைய விடாமல் மங்கினது உண்மை. ஆமே, நெறிந்தது உண்மை. முறிய விடவில்லை, அணைந்து போக விடவில்லை. தீபம் எரிகிறதென்றா யோபுவே குறித்தது நிறைவேறும். தீபம் எரிகிறதென்றா யோபுவே குறித்தது நிறைவேறும். அவர் ஒரு விசை சொல்லி மறுவிசை திருத்துகிறவர் அல்ல. Thank you Holy Spirit. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை களிகூர பண்ணுகிறவரே. ஹalleluya. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, இயேசுவே, நீர் சொன்ன ஆமே. நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுங்கள். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியோ, சொன்னவர் யார் என்பதை பாரு சபையே. சொல்லிய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஹalleluya, ஹalleluya. நீர் பொய் வார்த்தை சொல்லிட, நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுவே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறும். நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையே. ஹalleluya. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையே போவீரோ. ஒரு முறை நீர் சொன்னதை குறித்திட்ட ஒரு மனசந்தல ரவல் லேம்ரா மஹந்தல ரே ஷகத ரவல். ஆமென், ஆமென். பாருங்க, இந்த ராஜாவின் மனுஷன் வார்த்தையை வாங்கி போகிற பாதையிலேயே, அந்த பாதையில் நடந்துட்டு இருக்கும் போது அவன் வாழ்க்கையில நிறைவேறது. ஆமென். வார்த்தையை வாங்கி நடக்கிற பாதை, வார்த்தையை வாங்கி நடக்கிற பாதையில் வார்த்தை நிறைவேறினது. வார்த்தையை வாங்கி நடக்கிற பாதையில் வார்த்தை நிறைவேறும். வார்த்தையை வாங்கி நடக்கிற பாதையில் வார்த்தை நிறைவேறும். ஆமென். எந்த பாதையில நடந்துட்டு இருக்கிறீங்க? வார்த்தையை வாங்கி நடக்கிற பாதையில தான். பாதையை மாத்திராதீங்க, நடந்துட்டே இருங்க. பாதை முடிகிறதுக்கு முன்பாக அற்புதத்தை விளங்க பண்ணுவா. பாதை முடிகிறதற்கு முன்பாக அதிசயத்தை விளங்க பண்ணுவா. என் ஆண்டவர் பொய் வார்த்தை சொன்னவர் அல்ல. ஹalleluya.
என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, அந்த அற்புதம் நடந்ததும் அவன் விசாரிக்கிறது என்ன தெரியுமா? எந்த டைம்ல அவங்க அந்த டைம் சொன்னதும் அவன் சொல்றா, அவங்க சொன்ன வார்த்தையும் அவங்க சொன்ன டைமும் உடனே இதேதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. இந்த டைம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசின வார்த்தை ஞாபகம் இருக்கா? சொன்ன டைம் ஞாபகம் இருக்கா? சிலர் எழுதி வச்சதுனால ஞாபகம் இருக்கு. எதெல்லாம் சொன்னதையும் ஞாபகம் வச்சிருக்கிறாரு, சொன்ன டைமே ஞாபகம் வச்சிருக்கிறாரு. நமக்கு அவர் சொன்னது ஞாபகம் இருக்க இல்லையோ, மற்ற எல்லாரும் சொல்றது ஞாபகம் இருக்கு. அவங்க அன்னைக்கு இந்த டைம்ல என்ன பார்த்து இப்படி அவன் எதை ஸ்டோர் பண்றான் பாருங்க. அதுக்கு பிறகு அவர் சொன்ன டைம், அவர் சொன்ன வார்த்தை வாங்கி நடக்கிற பாதையில் வார்த்தை நிறைவேறுகிற இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை ஆவியானவர் இருதயத்திலே கழிவுற வைத்து சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். வார்த்தை பிடித்து நடக்கிற பாதையில் வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை. அப்பா நீர் சொல்லியும் மறந்து போவீரோ ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. வார்த்தை வரும்போது நம்பி புறப்படுங்கள். சொன்னவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. ஒரு விசை கூட நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை ஹல்லேலூயா. என் தேவனே இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல். கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை நம்பி அறிக்கை பண்ணுங்கள். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன ஹல்லேலூயா. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை ஹல்லேலூயா. நம்பி போனவர் தேவ மகிமை கண்டது போல வார்த்தையோடு விசுவாசத்தை கூட்டுங்கள், வல்லமை வெளிப்படும். கடைசி எல்லாரும் சேர்ந்து ஒரே சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. வல்லமை இந்த நாளிலே வெளிப்படத்தக்கதா அதிசயங்கள் நடக்கட்டும். Hallelujah, 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 Amen, Gloria all'Ariantanara, Shantanare, Ripralariantanara. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கிருபையாய் 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 நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவருக்கு மகிமை, ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை, என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே